இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி ஃபுட்டிப். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்பண்ணா ஸ்டைல் மட்டன் பிரியாணி. நீங்கள் மட்டன் பிரியாணி ஜூனியர் குப்பண்ணாவில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நான் சொல்கிற அளவுகளோடு அப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதே டேஸ்ட்டில் வரும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இதில் நிறைய அரைக்க வேண்டியது, பவுட்ரு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக காமிச்சிட்றேன். இப்போ நம்ம பவுட்ரு பண்ண வேண்டியது, இதில் கிராம்பு 5, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா 6 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஜாதிபத்திரி, 1 அன்னாச்சிப்பூ, 3 பிரியாணி இலை, 3-4 துண்டு பட்டை. அவ்வளோதான், எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு ட்ரையான பேனில் சிம்மில் வச்சு வறுத்துக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும். ரொம்ப நேரம் வறுத்தா கரிஞ்சிடும். இந்த மாதிரி புகை வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லா இருக்காது. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நம்ம இதை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதில் இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு உள்ளது, அதே அளவுக்கு பூண்டு, கூடவே 10 சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு ஒரு 8, 2 பச்சை மிளகாய். இதை எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றிட்டு நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது புதினா மல்லியெல்லாம் அரைக்கணும். இதில் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லியிலையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி தேவை. மட்டன் 300 கிராம் எடுத்து அதிகமான தண்ணி வச்சு நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சீரக சம்பா அரிசி 300 கிராம் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். அப்புறமா இதில் முந்திரி பருப்பு எடுத்து வச்சதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணி தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் அதே டேஸ்ட்டு கிடைக்கும். முந்திரி பருப்பு வறுத்தப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்ச கரம் மசாலா பவுடரை அதில் சேர்த்துடணும். இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இந்த பவுடரை லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கரிஞ்சிடக்கூடாது. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச முந்திரி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா மல்லியில பேஸ்ட் அதில் சேர்த்து அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கி இந்த மாதிரி ஆனப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்டெப்புமே முக்கியம். ஒன்றா சேர்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணி. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்ல பூ மாதிரி வெந்திருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் சேர்த்துருக்கனால அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இந்த பிரியாணி சீரக சம்பா அரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்படி வதக்குறதுனால நமக்கு பிரியாணி நல்லா பொல பொலன்னு கிடைக்கும்.
இப்போ இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மட்டனை ஏற்கனவே அதிகமான தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன். அதோட தண்ணி கூடவே நார்மல் வாட்டர் இதையும் சேர்த்து 1.5 டம்ளர் அளந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் அரிசிக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 2 பங்கு தான். ஆனால் அதை விட நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்ச லெமனை புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சாலும் அரிசிக்கு டபுளாக ஊற்றுவாங்க. நீங்கள் அதில் ஒரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணினீங்கன்னா போதும், நல்ல பொலபுலன்னு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வற்றுனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா லெவல் பண்ணிக்கணும். லெவல் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு நம்ம இதை தம் போட போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு தோசைக்கல் மேலே சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை தம் போட்டு எடுக்கணும். 10 நிமிஷம் ஆச்சுது. நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம். தம் நல்லா போட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள், உதிரியாகவே வந்திருக்குது. சூப்பரான ஜூனியர் குப்பண்ணா மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை அப்படியே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதே டேஸ்ட்டில் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிளேலிஸ்ட்டில் நிறைய பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.